ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் 9ஆம் நாள் ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை சதுர்த்தசி திதி இன்னைக்கு. சரிங்களா? மதியம் 12:52 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்று முழுவதும் அமிர்த யோகம், நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் நல்ல நேரம். சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேச ராசிக்கு ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கும் சரிதான், வாகனங்கள் வாங்கி வைக்கிற பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரிதான். அதாவது ஷோரூம்ல வச்சிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். குடும்ப பொருட்கள் வாங்கும், குடும்பம் சம்பந்தமான ஒரு பொருட்கள், ஒரு ஏசி வாங்குறது, இல்ல அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இல்ல அப்படின்னா ஒரு கட்டில் கூட வச்சுக்கோங்களேன், அது மாதிரி வாங்குறது, இது மாதிரி குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு வாங்குவீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷப ராசிக்கு புதிய முயற்சிகள் இன்னைக்கு இறங்குவீங்க. தொழில் சம்பந்தமா, ஒரு வேலை சம்பந்தமா புதிய முயற்சிகள் இறங்குவீங்க. அதில் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும். மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் உயரும். வேலைகள் ஆர்வமா எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க. ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம் ராசிக்கு வருமானம் பல வழிகளிலும் தேடி வரும். ஆனால் வருமானத்தில் விரயங்கள் அதிகமா இருக்குங்க. சரிங்களா? அதனால செலவுகள்ல கவனமா வச்சுக்கோங்க. பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடக ராசிக்கு காரிய வெற்றிகள். நீங்க எந்த வேலை நினைச்சு நீங்க பண்றீங்களோ அந்த வேலைகள் இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஆரோக்கியம் மேம்படும், உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு தொழில் சம்பந்தமான சில செலவுகள் இருக்குங்க. பிசினஸ்க்காக சில செலவுகள் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கான ஒரு பொருட்கள் வாங்குறது, அது மாதிரியான ஒரு செலவுகள் இன்னைக்கு இருக்கு. அதிகார தோரணையோட எல்லா வேலைகளும் இன்னைக்கு பார்ப்பீங்க. பயணங்கள் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் தூக்கம் குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? தூக்க குறைவு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு பொது சேவைகள் தொடர்பான மக்களுக்கான சேவைகள், அதுல அதுல இன்று முழுவதும் மனசு முழுக்களும் அதுல ஈடுபடும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்துல தொழில வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும், லாபமும் தேடி வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு எதிர்பாராத ஒரு பணவரவு, தனவரவு இருக்குங்க. சரிங்களா? தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. நீங்க தான் ஆபீஸ்ல மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஹெச்ஆர் நீங்க தான் வச்சுக்கோங்க. ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. எதனால அப்படின்னா நம்ம பண்றது எல்லாமே கரெக்டா நினைச்சு நம்ம பண்ணி அதன் மூலமாக சிறு சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சம்பந்தமா, வியாபாரம் சம்பந்தமாகவும் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. ரொம்ப கவனமா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்கு கூட்டு தொழில் முன்னேற்றம். சரிங்களா? கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இன்று உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் இருக்கின்றது. சரிங்களா? மக்களுக்காக ஒரு உதவிகள், மக்கள்லாம் நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, பொதுமக்களுக்காக சில உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு மேல சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு ராசிக்கு கடன் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்க. எதிரிகளுடைய தொல்லைகளும் இன்னைக்கு இருக்கு. தேவையில்லாம ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் தொழிலில், வியாபாரத்தில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். உடல் சார்ந்த சிறு பிரச்சனைகள் இருக்கு, ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகர ராசிக்கு மனமகிழக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பொழுதுபோக்கு தான் இன்னைக்கு. ஃபேமிலியோட சேர்ந்து வெளில எங்கேயாவது போறது, ஒரு படம் பார்க்கறதுக்கு போறது, இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன்லாம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்று உங்களுக்கு நிறைகின்றது. வீட்டுல ஒற்றுமை நிலவும். சரிங்களா? இது மாதிரி ஜாலியா எல்லாரும் கூட போறப்ப ரொம்ப சந்தோஷமா தானே போவோம். அப்ப வீட்டுல ஒற்றுமை நிலவும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கும்ப ராசிக்கு வியாபாரத்தில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வாகனம் சார்ந்த ஒரு செலவு இன்னைக்கு இருக்குங்க. அதே நேரத்துல வேலை தேடக்கூடிய ஒரு ஆர்வத்தில் இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே இறங்கி எல்லாம் பார்ப்பீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வேலைகளில் திறமைகள் வெளிப்படும். எழுத்தாளர்களுக்கு மனநிறைவான நாள். ரொம்ப நாளா நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கலையே, பரிசுகள் கிடைக்கலையேன்னு மனசு ஏங்கிட்டு இருப்பீங்க. எழுத்தாளர்கள் உங்களுக்கு நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.